கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை, ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் யாவரும் கிறிஸ்துவுக்குள் நலமாக இருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கின்றேன். கடந்த சில தினங்களாக பழைய ஏற்பாட்டிலே இயேசு என்கிறதான தலைப்பிலே யோசேப்புடைய வாழ்க்கை, மோசேயுடைய வாழ்க்கை, மெல்கிசேதேக்குடைய வாழ்க்கை எப்படி இயேசு கிறிஸ்துவை பிரதிபலித்தது, அவருடைய வாழ்க்கையில் நடந்ததான சம்பவங்களும் அவருடைய குணாதிசயங்களும் எப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு முன் நிழலாக, ஒரு ஃபோர் ஷேடோவாக இருந்தது என்பதை நான் பகிர்ந்து கொண்டு வருகிறேன். இந்த நாளிலும் கூட ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் யார் அப்படின்னு சொன்னா ஈசாக்கு, அதாவது ஐசக். ஈசாக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக வாழ்ந்தவர். ஆனாலும் ஈசாக்குடைய வாழ்க்கை முறை, ஈசாக்குடைய குணாதிசயம் மற்றும் அவருடைய வாழ்க்கையில் நடந்ததான சம்பவங்கள் எப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு முன் நிழலாக, ஒரு ஃபோர் ஷேடோவாக, அல்லது இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை எப்படி அது பிரதிபலித்தது என்பதை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக, ஈசாக்கு தேவனால் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான பிள்ளை. இயேசு கிறிஸ்துவும் ஆபிரகாமின் சந்ததிக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான பிள்ளை. ஆபிரகாமுக்கு இஸ்மவேல் இருந்தார். அதற்கு அப்புறமாக கேத்துரால் என்கிறதான ஒரு சிறிய விவாகம் பண்ணினார். அங்கு அவளுக்கும் குழந்தை பிறந்தது. ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான பிள்ளை யார் அப்படின்னா ஈசாக்கு தான். அதே போலதான் பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பிதாவுக்கு நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. நீங்க நானும் கூட நம்ம எல்லாருமே அவருடைய பிள்ளைகள் தான். ஆனா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான பிள்ளை யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். அதே போல அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற ஆபிரகாம் சாராலும் பல வருடங்கள் காத்திருந்தார்கள். காத்திருந்துதான் அந்த வாக்குத்தத்தத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள், சுதந்திரித்துக் கொண்டார்கள். அதே போல ஆபிரகாமின் சந்ததியும் இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு, இயேசு கிறிஸ்துவை, மேசியாவை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு பல நூறு ஆண்டுகள் காத்திருந்தார்கள். இது வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஈசாக்கு ஆபிரகாமின் நேசகுமாரன், அதாவது செல்லப்பிள்ளை. அதே போலதான் இயேசு கிறிஸ்துவும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நேசகுமாரன், செல்ல பிள்ளை. ஒரு முறை அவர் என்ன செய்றார், அதனுடைய வாய்ஸ் மூலமாக அவர் பேசியிருக்கிறார், வெளிப்படுத்தியிருக்கிறார். இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லி. ஈசாக்கு ஆபிரகாமுக்கும் அவன் வீட்டில் உள்ள எல்லாவற்றிற்கும் சுதந்திரவாளியாக இருக்கிறார். மற்ற எல்லா பிள்ளைகளுக்கும் ஆபிரகாம் வெகுமதிகளை கொடுத்து, கிஃப்டை கொடுத்து அனுப்புகிறதை பார்க்க முடிகிறது. ஆனால் ஆபிரகாமுக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிபதி யார் அப்படின்னா, உரிமையாளர் யார் அப்படின்னா இந்த ஈசாக்கு தான். அதாவது ஈசாக்கு தான் வாரிசு. அதே போலதான் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் அவர் என்ன செய்தார், ஒப்பு கொடுத்து விட்டார், அவருடைய கரங்களிலே கொடுத்து விட்டார். இயேசு கிறிஸ்து தான் இந்த ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட எல்லாவற்றிற்கும் அதிபதியாகவும் சுதந்திரவாளியாகவும் இருக்கிறார். மத்தேயு 21வது அதிகாரத்துல ஒரு நல்ல ஒரு உவமை, இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்லுகிறார். ஒரு திராட்சை தோட்டக்காரன் என்ன செஞ்சான், ஒரு ஆலையை உண்டு பண்ணி அதை என்ன குத்தகைக்கு கொடுத்துட்டு வெளி தேசத்துக்கு புறப்பட்டு போனான். அதனுடைய கனி கொடுக்கிறதான காலங்கள் வரும் பொழுது, அந்த டியூ கொடுக்க வேண்டிய காலம் வரும் பொழுது தன்னுடைய வேலைக்காரரை ஒவ்வொன்றாக அனுப்புகிறான். எல்லாரையும் அவர்கள் அடித்து துன்புறுத்தி அவர்களை கொலை செய்து அனுப்பி விடுகிறார்கள். கடைசியாக அவன் யோசிக்கிறான், அந்த உரிமையாளர் யோசிக்கிறான், என்னுடைய குமாரனை கண்டுவாத அஞ்சுவார்கள், கொடுக்க வேண்டியதான அந்த டியூ கொடுப்பாங்க, கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார்கள். அவனை பார்த்த உடனே தூரத்தில் வரும் பொழுதே, இவன் தான் சுதந்திரவாளியின் தோட்டத்துக்கு, இவன் என்ன செய்யணும், உடனடியாக கொலை செய்து விட வேண்டும். இவனை கொலை செய்து விட்டால் எல்லா வருஷம் நம்மளே என்ன செஞ்சுக்கலாம், பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர்கள் திட்டமிடுகிறார்கள். அதாவது இயேசு கிறிஸ்து தம்மை சுதந்திரவாளியாக, உரிமையாளருடைய அடுத்த கட்ட வாரிசாக அவர் அறிவிக்கிறதை பார்க்க முடிகிறது. ஈசாக்கு பலி செலுத்தும்படி மோரியா தேசத்து மலைகளில் ஒன்றின் மீது கொண்டு போகப்பட்டான். நம்ம ஆதியாகமம் 22வது அதிகாரத்துல 6வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் பார்க்கிறோம். இவரோ நம்முடைய பாவங்களுக்காக பலியாகும்படி கொல்கோதா மலைக்கு அவர் கொண்டு போகப்பட்டார். ஆனா என்ன நடந்தது அப்படின்னா, ஈசாக்கு அங்கே பலியிடப்படவில்லை. தேவன் ஈசாக்கை பலியாக கொடுப்பதற்கு அனுமதிக்கவில்லை. அதற்கு மாறாக அவனுக்கு பதிலாக அது பக்கத்துல அந்த முட்புதற்குள்ள கொம்புகள் சிக்கி இருந்ததான ஒரு ஆட்டுக்கடாவை காண்பித்து அதை பலியிடும்படியாக தேவன் ஆபிரகாமுக்கு கட்டளையிட்டதை நாம் யாவரும் வாசித்திருக்கிறோம், நன்கு அறிந்திருக்கிறோம். யார் அந்த முட்புதரிலே கொம்புகள் சிக்கியிருந்ததான அந்த ஆட்டுக்குட்டி? அவர்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. யோவான் ஸ்நானகர் அறிமுகப்படுத்தினார் அல்லவா, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று தம்முடைய சீசர்களுக்கு அவன் அறிமுகப்படுத்தினான் அல்லவா, அந்த தேவாட்டுக்குட்டி தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து.
ஏன் இந்த ஆட்டுக்குட்டி முட்புதல்ல கொம்புகள் மாத்திரம் சிக்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மற்ற பாகங்கள் அந்த முட்புதரில் சிக்கி கொண்டிருப்பேமானால் அது எப்படியா என்ன செஞ்சிடும்னா ஏதோ ஒரு விதத்துல அதை காயப்படுத்தி விடும். அந்த முட்புதர் ஏதாவது ஒன்று அந்த ஆட்டுக்குட்டியினுடைய சரீரத்திலே அது ஒரு காயத்தை ஏற்படுத்துமானால் அது குறை உள்ளதான, அது நிறைவில்லாத ஒரு ஆட்டுக்குட்டியாக போய்விடும். அதை தேவனுக்கென்று நாம் பலி செலுத்த முடியாது. அதனாலதான் கொம்புகள் மாத்திரமே அந்த முட்புதரில் சிக்கி இருக்கிறதான அந்த ஆட்டை தேவன் காண்பிக்கிறார். மாசற்ற குறைவற்ற தேவ ஆட்டுக்குட்டி நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அதனாலதான் அன்றைக்கு ஈசாக்கை அவர் என்ன செய்யவில்லை, பலியிட அனுமதிக்கவில்லை. ஈசாக்கு நமக்கான தேவ ஆட்டுக்குட்டி இல்லை. ஏனென்றால் அவன் நம்மளை போல சாதாரண ஒரு பாவியான மனுஷன். என்னதான் நம்முடைய முற்பிதாவாக இருந்தாலும் அவரும் ஈசாக்கும் ஒரு பாவியான மனுஷன். அவரிடத்திலும் குறைவுகள் உண்டு. அவர் நிறைவில்லாதவர், அவர் பரிபூர்ணம் இல்லாதவர். அதனால தேவன் ஆபிரகாமை பலியிட அவர் அனுமதிக்கவில்லை. ஈசாக்குக்கு மாறாக ஒரு தேவ ஆட்டுக்குட்டியை அவர் ஆயத்தம் பண்ணியிருந்தார். அதே போலதான் நம்ம எல்லாருக்காகவும், நாம் யாரும் நம்முடைய பாவங்களுக்காக பலியாக முடியாது. நம்முடைய பாவங்களுக்காக நாம் நம்முடைய சரீரத்தை சுட்டரிக்க கொடுத்தாலும் நம்முடைய பாவங்களுக்கு அது நிவாரணம் அல்ல, அதிலிருந்து மீட்பு உண்டாகாது, நம்ம ரட்சிக்கப்பட முடியாது. அதனாலதான் ஆண்டவர் நமக்கு ஒரு மாற்று தேவ ஆட்டுக்குட்டியை அவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியை அவர் ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. இந்த ஈசாக்கு மேசியா அல்ல, அல்லது இயேசு கிறிஸ்து அல்ல, அவருக்கு ஒரு முன் நிழலாக இருக்கிறதை பார்க்க முடிகிறது. அதனாலதான் ஆண்டவர் ஈசாக்கை பலியிட அனுமதிக்கவில்லை. ஏன்னா ஒரு தேவ ஆட்டுக்குட்டி அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, நமக்காக அவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அந்த தேவ ஆட்டுக்குட்டி தான், மாசற்ற பழுதற்ற தேவ ஆட்டுக்குட்டி தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவரை விசுவாசிப்போம். அவர் நம்முடைய பாவங்களுக்காக கொல்கொதா மலையிலே நமக்காக ரத்தம் சிந்தி பலியானார். அவரை விசுவாசிப்போம். அது மூலமாய் உண்டாகிறதான அந்த நித்திய ஜீவனையும் பாவ மன்னிப்பையும் பெற்றுக் கொள்வோம். தேவன் தாமே நாம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.